Gauss law note பண்ணிக்கோ, very 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 important. இழுக்கணுமா? அது ஏன் பிரச்சனை? எவ்வளோ டைம் ஆச்சு? போய் பேசினா 49 எப்படி 1 hour ஆகும்? எப்படி இப்போ 48 49 50 இது டைமரா என்னது இது? கரெக்ட்டா சொல்றேன் 49.15 பாருங்க கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் போயிடுச்சு. நோட் பண்ணிக்கோ. எஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட். தனுஷ் வந்து அதில் சொல்லுவான் 3 படத்தில் 3யா 3 இல்லையா 3யா சரியா? சப்புன்னு அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ போய் பயோ கிளாஸில் உட்காந்துருவ. ஜனனி எந்த கிளாஸ் டியூஷன் போனா? ஜனனி ஏன் டியூஷன் தான் வந்தா? ஷாலினி பிரியா கிளாஸ்மேட்டு. அப்போ ஃபிசிக்ஸ் டியூஷன் தானே? தனுஷ் வந்து யாரும் இல்லை, நம்ம டியூஷனுக்கு தனுஷ் வரல, சேர்த்துக்க மாட்டேன்ட்டு. சரியா? நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், அந்த பேட்டரியில் இருக்க 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வேறு தொட்டால் எவ்வளோ ஷாக் அடிக்கணும் பார்க்கலான்னு இருக்கேன். நீ இருக்கீல, நான் பார்க்கணும், அதை நான் ஃபீல் பண்ண ஆசைப்படல, நான் அதை பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. என்னைக்காச்சும் இப்போ நல்லா பாரு, இதான் காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணிக்கோ, 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். சரியா? ஒன்று டெஃபினேஷன் 2 மார்க்கில் வரலாம், இல்லைனா இதோட அப்ளிகேஷன் வந்து 5 மார்க் கொஸ்டினில் வரும். சரியா? இல்லை இது சும்மா எழுதி இருக்கு பற்றி, அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் 3D 1/ε0. வேணா வீடியோ எடுத்து அந்த சீன் பாரு, இதே சொல்கிறானா இல்லையான்ட்டு. இதுதான் ஆஸ்மோசிஸ் பத்தி பேசுவாங்க. இங்க பாரு, டிஃபைன் காஸ்லான்னு சொல்லுவான். ஆஸ்மோசிஸ்ங்கிறது அது கூட சிவகார்த்திகேயன் மொக்க காமெடி. காட்ஸ்லா இல்ல, காட் ஃபாதர்லா. அது எப்போ 2012 வந்துச்சா? சரி, இங்கே பாரு, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சேன்னா இது வந்து ஒரு மொக்கையான ஒரு லா. சரியா? ஆல்ரெடி படித்த ஒரு 10 லா கூட சேர்த்து ஒரு 11வது ஒரு லான்னு வச்சுக்கலாம். 10 லா வச்சிருப்போம் இல்லை ஏதாச்சும் வாழ்க்கையில்? அதுவும் படிக்கலையா? ஸ்டீஃபன் லா, போல்ட்ஸ்மேன் லா, அந்த மாதிரி. பட் எதுக்காக ஒரு காஸ் லா? சரியா? சரி, இப்போ நல்லா பாரு, நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்து சால்வ் பண்ணேன். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது, எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு க்யூபுக்குள்ளே இருக்குது. புரியுதா? இப்போ நல்லா பாரு, க்யூபுக்குள்ளே சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கண்டிப்பாக இப்படி போகும். ஆமாவா இல்லையா? இப்போ ஃபைண்ட் த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த சார்ஜ். இதான் உன்னோட கேள்வின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சார் நீங்கள் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிங்க? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? E டாட் ஏ. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த இன்டெக்ரல் E டாட் டிஏல பார்த்தோன்னா நம்ம வந்து சரியா டபுள் இன்டெக்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு இன்டெக்ரேஷன் உனக்கு லென்த்து கொடுக்கும், இன்னொரு இன்டெக்ரேஷன் ஏரியா கொடுக்கும். நம்ம இன்டெக்ரேஷனே பண்ணலையே, நம்ம எங்கே இன்டெகிரேட் பண்ணோம்? கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி பார்த்தோன்னா உனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? இது யாருமே சொல்ல போகிறது இல்லை, உனக்கு சும்மா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? அதில் பார்த்தோன்னா இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த் வந்து எக்ஸு ஒய் அண்ட் இசட். ரெண்டாவது பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதில் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரேடியஸ் ஆர், ஆங்கிள் தீட்டா, அடுத்து ஹைட் வந்து ஒரு ஹெச். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ஆங்கிள், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். புரியுதா? மூணாவது பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? அதில் பார்த்தோன்னா உனக்கு வந்து 2 ஆங்கிள் இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ இந்த ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நான் இன்டகிரேஷன் பண்ணுறப்ப நான் மாற்றுறது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை,
அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா அப்படி பெருசாக போகும். சரியா? ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு மாற்ற போகிறேன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்லை 12th இருக்காது. அப்போ இந்த இது பார்த்தோன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கொயர் சிஸ்டம்க்கு இருக்குது, கரெக்டாக ஒரு க்யூப் சிஸ்டம் இருக்குது. இப்போ க்யூப்பில் சார்ஜ் வந்து சென்டரில் இருக்குது. அண்ட் எஸ் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா எல்லா இடத்துக்கும் ஈக்குவல் கிடையாது. இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இது பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது புரியுதா? அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டியே வந்துடும் உனக்கு. ஓகேவா? இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக மாறிடும். இது என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? சரி, நான் ஸ்பெரிக்கலாக இருக்காது, பட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோ. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பெரிக்கலில் வச்சாதான் உனக்கு அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். இது க்யூப்னால இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம ஸ்பெரிக்கல் ப்ராப்ளம் வந்து இது வந்து க்யூபிக்கல் பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியே வருதுன்னு வச்சுக்கோங்க. காஸ் வந்து ஒரு சூப்பரான அப்ரோச்சு கொண்டு வந்துட்டார். உனக்கு ஃப்ளக்ஸ் வேணுமா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியணும், ஏரியா தெரியணும். இதுதானே உனக்கு பிரச்சனையே. ஏரியா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குவது யார்? ஒரு சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குறது யார்? சார்ஜ் இருந்தால் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். உனக்கு சார்ஜோட வேல்யூ தெரியுமா? தெரியும், கொஸ்டினில் எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் எனக்கு ஏரியா தான் பிரச்சனையாக இருக்கே. ஏரியா பிரச்சனை நீ விட்டு தள்ளு. உனக்கு என்ன தெரியணும்? சார்ஜ் தெரிஞ்சால் போதும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஒரு பாடிக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தனா உனக்கு டோட்டல் சார்ஜ் தெரியுமா? அது எங்கேயாச்சும் நான் தேடிக்குவேன். டோட்டல் சார்ஜ் பை எப்சிலன் நாட். உன் கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. கொஸ்டின் இவ்வளோதான். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணோம் பார்த்தியா? இந்த ஏரியா எடுத்துக்கோ, அந்த ஏரியா எடு, இங்கே 90 டிகிரி, அங்கே 120 டிகிரி போடு. காஸ் என்ன சொல்கிறாரு? டோட்டல் சார்ஜ் தெரியுமா? நீ கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இல்லை, அதை பற்றி நான் இன்டெப்த்தாக வந்து பேசுவேன். டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். ஓகேவா? சார்ஜ் வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற சார்ஜ். ஸோ அதனால் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளர் புக்கில் ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 3 ஒரு கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம்பிளரா? அப்படின்னா அதுக்கு ஒரு புக்கு இருக்கா? எக்ஸாம்பிளர்னு ஒரு புக்கே இருக்குது உனக்கு சிபிஎஸ்சிலேருந்து. எக்ஸாம்பிளர் புக்குன்னு ஒன்று இருக்கும். சரியா? அதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சில சார்ஜ் சர்ஃபேஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு சில சார்ஜ் சர்ஃபேஸ்க்கு வெளியே வச்சுருப்பாங்க. அப்போ இதில் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ண போகிறது எந்த சார்ஜ்? சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற சார்ஜ். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு யார் யார் உருவாக்குவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்கிறவன் உருவாக்குவான், வெளியில் இருக்கிறவன் உருவாக்குவான். அப்படியே வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்னா ஏன் அதோட ஃப்ளக்ஸ் வரல? கரெக்டாக இல்லையா? ஏன்னா வெளியிலேருந்து இருக்கிற சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்குதுன்னா அது ஃப்ளக்ஸ் உருவாக்குமா உருவாக்காத? அப்போ நல்லா பாரு, வெளியிலேருந்து உருவாக்குறப்ப எவ்வளோ ஃப்ளக்ஸ் உள்ளே வருதோ அவ்வளோ ஃப்ளக்ஸ் வெளியே போயிடுமா? அப்போ வெளியில் இருக்க சார்ஜ் வந்து ஃப்ளக்ஸே வந்து எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணல. என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? எஸ். ஆமாம், இப்போ உள்ளே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே மட்டும் தானே போகும், நெகட்டிவ் இருக்குன்னா உள்ளே மட்டும் வரும். ஸோ அப்போ நல்லா வர காஸ்லாம் வச்சு நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண எல்லாமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? எஸ். சரி, காஸ்லாவோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா, காஸ்லா வச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? E.dA. இதானே ஃப்ளக்ஸு. இந்த ஃப்ளக்ஸ் வந்து காஸ் என்ன சொல்கிறாரு? காஸ் வந்து டோட்டல் சார்ஜ் பை எப்சிலன் நாட் போட்டுக்கோ சொல்கிறாரு. அப்போ நல்லா பாரு, நான் வந்து இந்த ஏரியாவால் இங்கே டிவைட் பண்ணிட்டா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிருமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டெரிவேஷன்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். கரெக்டா? பார்த்தோமா இல்லையா? அலாங் த ஆக்சியல், அலாங் த ஈக்விட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 சார்ஜுன்னு ஒரு பெரிய டெரிவேஷன் போட்டு தலையில் பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஏன்ட்டு ஒரு 8 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. உட்காந்து டிரைவ் பண்ண முடியுமா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வச்சு? முடியுமா முடியாதா? முடியும். எங்களுக்கு மூச்சு தள்ளிடும். கரெக்டாக இல்லையா? காஸ் என்ன சொல்கிறார்? உன்ட்ட டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும்? தெரியும். டோட்டல் சார்ஜ் போட்டுக்கோ. அது என்ன சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குன்னு தெரியும்? தெரியும். சப்போஸ் வந்து ஸ்கொயர்னா அதோட ஏரியா போட்டுக்கோ, ஸ்பியர்னா அதோட ஏரியா போட்டுக்கோ. ஏரியாவால் டிவைட் பண்ணிடு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா?
எனி டிஃபிகல்ட்டி? No. நோ. அப்போ நல்லா பாரு, காஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் காஸ்லாம் இம்பார்ட்டன்ட். காஸ்லாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வர போகிறதுனால இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் காஸ்ல எதுக்காக இம்பார்ட்டன்ட்டு? சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நல்லா பாரு, ஒரு சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு வந்துட்டு கேட்டால் நீ கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிச்சிருவியா மாட்டியா? கண்டுபிடிச்சிரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சார்ஜ் வந்து ஒரு ஒயர் மேலே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டேன். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஒரு ஒயர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அப்போ நல்லா பாரு, இவனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இவனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா இருக்காதா? அப்போ நான் பார்த்தேன்னா டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டு. உனக்கு மனசில் உடனே ஒரு கேள்வி வரும், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோமே. நம்ம கொஸ்டின்ல என்ன இருந்துச்சு? சார்ஜ் இங்கே இருந்துச்சா? இந்த பாயிண்ட்ல தானே கேட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தீங்க, இங்கேருந்து எடுத்தீங்க. இந்த காம்பனன்ட் மட்டும் இருக்கும், இந்த காம்பனன்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாக இந்த இடத்துல 2e cos θன்னு போட்டு முடிச்சிட்டிங்க. ஆமாவே, cos θவோ sin θவோ ஏதோ வேல்யூ போட்டு முடிச்சிட்டிங்க. அப்போ ஏன் இதே மெத்தட் அங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது? ஏன்னா நல்லா பாரு, அங்கே வந்து டிஸ்டன்ஸ் வேற வேற. அப்போ நல்லா பார்த்தோன்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆக்கி விட்டேன்னா கரெக்டாக இல்லையா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் மட்டும் வேற வேற கிடையாது, இன்னொரு விஷயமும் வேற வேற. என்ன? நோ. இப்போ நல்லா பாரு, இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாரு, ஆங்கிள் தெரியுதா? அப்போ இங்கே பார்த்தோன்னா ஆங்கிளும் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சா? இன்டகிரேஷனில் இப்போ ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டு, லென்த்தும் டிஃப்ரெண்ட்டு. இதை நான் என்ன ஏரியாவில் கணக்கில் எடுத்துக்கிறது? அதுவும் பிரச்சனை. இப்போ நான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறேன். கண்டுபிடிக்க முடியுமா? நினச்சா முடியும், ஆனால் கஷ்டம். கரெக்டாக இல்லையா? காஸ் என்ன சொல்கிறாரு? இதானே கரெக்டாக இல்லையா? டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் உட்காந்து கூட்டிடுவியா? சப்போஸ் n சார்ஜ் இருக்குன்னா n × Qன்னு போட்டுக்கோ. புரியுதா? நீ இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எனி டிஃபிகல்ட்டி? அப்போ காஸ்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுதா? காஸ்ல எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க, இல்லைன்னா ஃப்ளக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இதான் காஸ்லா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுறது? த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்கணும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோன்னா 1/ε0 டைம்ஸ் வாட்? டோட்டல் சார்ஜ். இப்போ இந்த டெஃபினேஷன் கஷ்டமா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் இன் ஒரு சர்ஃபேஸ் இஸ் 1/ε0 டைம்ஸ் டோட்டல் சார்ஜ். எனி டிஃபிகல்ட்டி? சரி, இப்போ நல்லா பாரு, 2Dன்னு வந்துட்டு ஏதாவது சர்ஃபேஸ் இருக்கா? இப்போ ஒரு சார்ஜை வைக்கிறேன்னு சொன்னால் நான் ரூம்குள்ளே வைப்பேன். கரெக்டாக இல்லையா? இப்போ பாரு,